வணக்கம் நண்பர்களே. நடப்பு ஐபிஎல் தொடரிலே ஆர்சிபி அணி கோப்பையை வென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் தொடர்ச்சியான தோல்வி. அவங்களால கோப்பையை நெருங்கவே முடியல. இந்த தடவை ஒரு முழு மூச்சாக போராடி கோப்பையை வென்றிருக்கிறார்கள். அது பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஆனால் அதையொட்டி நடந்த வெற்றி கொண்டாட்டம் என்ற நிகழ்விலே கிட்டத்தட்ட 11 பேர் பலியாகியிருக்கிறார்கள். சிறுவர் உட்பட இளைஞர்கள் 11 பேர் பலியாகியிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப சோகமான சம்பவம். அதெல்லாம் பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் அந்த இதெல்லாம் காட்டியிருக்கிறது அவசியமா அப்படிங்கிறதான் இப்போ கேள்வியாகுது. என்னன்னு பார்த்தோன்னா, ஆர்சிபி அணி அப்படிங்கிறத கர்நாடகத்தின் அணி அப்படின்ட்டு போர்ட்ரேட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அது கர்நாடகாவை தான் அது வெளிப்படுத்துதா? இது கர்நாடகாவோட அணியா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஏன்னா அதோட கேப்டன் இப்போ ரஜத் படித்தார். இவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். இதற்கு முன்பாக நீண்ட காலமாக கேப்டனாக இருந்த விராட் கோலி அவர் டெல்லியை சேர்ந்தவர். இது ஒரு கலவையான ஒரு டீம் தான் ஆர்சிபி என்பது. ஐபிஎல்லில் இருக்க எல்லா டீமுமே கலவையானதான். இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துட்டோன்னா தோனி கேப்டனாக இருக்கார். தோனி தமிழ்நாட்டுக்காரர் இல்லை. இப்படி ஒரு கலந்து கட்டி, அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாட்டு டீம்லேயே அதாவது சென்னை டீமில் இடம் இல்லை. அதே மாதிரி தான் பெங்களூர் கர்நாடகாவை சேர்ந்த எத்தனையோ நல்ல சிறப்பாக விளையாடக்கூடியவங்களே கர்நாடகா டீமில் கிடையாது, பெங்களூர் டீமில் கிடையாது. ஆக இந்த ஐபிஎல்லை நம்ம கர்நாடகாவுடைய ஒரு அடையாளமாக பார்க்கிறதுங்கிறதே ஒரு போலியான பிம்பம் தான். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த டீமோட ஓனர் யார்? முதலில் ஓனராக இருந்தது விஜய் மல்லையா. அந்த டீமை முதல் ஐபிஎல் சீசனின் போது 476 கோடி ரூபாய்க்கு விஜய் மல்லையா வாங்குறாரு. அவரோட தயாரிப்பு தான் ராயல் சேலஞ்ச், அடுத்து மெக்டொனால்டு நம்பர் 1, இந்த மாதிரியான மது வகைகள். ராயல் சேலஞ்ச் என்பது விஸ்கி வகையை சேர்ந்தது. அதே இதை தான் அவரோட டீமுக்கே பேரை வைக்கிறார், ராயல் சேலஞ்சர்ஸ். அது பெங்களூரை மையமாக வைத்து அந்த டீம் இருக்கிறனால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருன்னு வச்சுருக்காங்க. அந்த அணியின் பேரிலே பெங்களூரு அப்படின்னு இருக்குதே ஒழிய மற்றபடி பெங்களூருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே போல் பெங்களூரு கர்நாடக அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கர்நாடகாவோட கிரிக்கெட் வாரியத்துக்கும் அதுக்குமே சம்மந்தம் கிடையாது. இது முழுக்க மல்லையாவோட டீம். மல்லையா யார்? இந்திய அரசாங்கத்திற்கு 9,000 கோடி இந்திய வங்கிகளிலே மோசடி செய்துவிட்டு இந்தியாவிலிருந்து தப்பியோடியவர். லண்டனிலே இன்றைக்கு வரைக்கும் வசித்து வருகிறார். அவரை நாங்கள் இந்தா கூட்டு வரோம் அந்த கூட்டு வரோன்ட்டு மோடி ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தா கூட்டு வந்துடும் அந்த கூட்டு வரணும்னு 10 வருஷம் 11 வருஷம் ஆயிடுச்சு. அவராட்டு சொகுசு அங்கே தான் இருக்கிறாரு. சிபிஐ நாங்கள் இந்த ரெடி பண்ணிட்டோம், இந்த ஜெயிலுக்குள்ளே போட போகிறோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அவர் சொகுசாக தான் இன்னும் லண்டனில் தான் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஓனர்ஷிப்பில் கிட்டத்தட்ட 2016 வரைக்கும் அவரோட ஓனர்ஷிப்பில் இருந்துச்சு. அப்போ வரைக்கும் பார்த்தோன்னா அவர் ஒரே குஜால் தான். அவர் கிரிக்கெட் கிரவுண்டில் மைதானத்திலே பார்த்தோன்னா அவர் சரக்கு பாட்டிலோட தான் குஜாலாக உட்காந்து கிரிக்கெட் மேட்ச்சை பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுபோக அங்கே வர்ற நடிகைகள் அவர் கூடவே ஒரு செட்டை வச்சுக்கிட்டு எல்லாரோடய கிஸ் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இனிமேல் ஒரு குஜால் பேர் வழியாக தான் இருப்பார். அவரோட மகன் சித்தார்த் மல்லையா அவரும் ஒரு குஜால் பேர் வழி தான், அப்படி தான் இருந்துருந்தாங்க. பிறகு அவர் இந்த கேஸ்லலாம் மாட்டி வெளிநாட்டுக்கு போகிற சூழலில் அவர் சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ அவரோட நிறுவனமே கைமாறுது. நிறுவனம் கைமாறுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டீமும் கைமாறுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆக்சுவலாக விஜய் மல்லையாவோட யூஎஸ்எல், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட், அந்த கம்பெனி தான் இதை விலைக்கு வாங்கியிருந்தது. அதே கம்பெனியே வேற ஒருத்தவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதே ராயல் சேலஞ்சர்ஸ், யூஎஸ்எல் அண்ட் டியாஜியோ, இந்த 2 நிறுவனங்களோட சேர்ந்து அந்த இதை நடத்திட்டு வராங்க, இப்போ வரைக்கும் நடத்திட்டு வராங்க. இந்த டியாஜியோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சாராய கம்பெனி தான். இதுவும் மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஏன்னா இப்போது இந்த அணியின் சேர்மனாக, ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் சேர்மனாக இருப்பவர் பிரத்மேஷ் மிஸ்ரா அவர் இருக்கிறாரு. ஏன்னா அதே மாதிரி இவர் இந்த டியாஜியோ அந்த நிறுவனத்தில் சிசிஓ
சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸராக இருக்கிறாரு. ஆக இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அந்த டீமை பொறுத்த வரைக்கும், மல்லையாவோட டீமை வந்துட்டு கர்நாடக அரசோட டீமு, இந்திய அரசோட டீம் அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி அடையாளப்படுத்த முடியும்? அவரே வந்துட்டு தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனவர். ஏன்னா ஆக இப்படிப்பட்ட டீம் வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ அது சரி, வெற்றி பெற்றாங்க, ஒரு சந்தோஷமானதான், அந்த சந்தோஷத்தோடு விட்டுலாம். அதை வந்துட்டு என்ன செய்கிறாங்க, கர்நாடகா கவர்மெண்ட்டு வாங்க வாங்க நம்ம வந்து வெற்றி கொண்டாட்டத்தை நடத்துவோம் அப்படின்ட்டு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து கூட்டத்தை போடுறாங்க. அந்த பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் பார்த்தோன்னா மொத்த கொள்ளளவே வந்து 40,000 பேர் தான் உட்கார முடியும். அங்கே பார்த்தோன்னா ஏதோ 1,00,000 கூடினாலும் பரவாயில்ல, 2,00,000 பேருக்கு மேலே கூடிட்டாங்க. எல்லாருமே இளைஞர்கள். இங்கே திருப்பூர்லேருந்து கூட பாருங்கள், அங்கே போய் பெங்களூரில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அது போய் அங்கே கலந்துக்கிறேன்னு போய்ட்டு அதுவும் பலியாகிருக்கு. அந்த 11 பேரில் ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டு பொண்ணு. இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா, அந்த எப்பயுமே வந்து ஒரு கூட்டம் நிறைய நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்துட்டு சுயமாக வந்து அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும் முடிவெடுக்கவே முடியாது. அந்த கூட்டம் எங்கிட்டு தள்ளுதோ அங்கிட்டெல்லாம் நீங்கள் போயே ஆகணும். அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் போயாகணும். பேலன்ஸ் நழுவி விழுந்துட்டிங்கன்னா உங்களை மிதிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் மிதிப்பட்டு மூச்சு திணறலாகி உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. கொஞ்சம் நீங்கள் உயரம் குறைவானவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சேர்ந்து அப்படியே ஃபுல்லாக அப்படி அமுக்கிட்டாங்கன்னா உங்களால் சுவாசிக்கவே முடியாமல் போயிடும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் இந்த ஒரு குழந்தையும் உயிரிழந்திருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அப்போ வந்து இவங்க வந்துட்டு கர்நாடகா கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஒரு நெருக்கடினா வந்துட்டு இந்த ஒரு வெற்றியை நம்மளுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. உடனே வந்து மறுநாளே வந்துட்டு இந்த மாதிரி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு சரியான திட்டமிடல் கிடையாது. அதனால் இந்த ஒரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் வந்து கும்மி அதனாலே வந்துட்டு உயிர் பலிகளாகி அவங்கள மயக்கம் போட்டு விழுந்தவங்கள அவங்களுக்கு ஆம்புலன்ஸை கூட்டு போகிறது கூட வழியில் எப்படி ஆம்புலன்ஸ் உள்ளே வரணும் கூட்டு போகிறோம். இந்த மாதிரி பயங்கர சிக்கல் கெடுபிடி. இன்னும் ஒரு 50 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் தான் இருக்கிறாங்க. அந்த பலி எண்ணிக்கை இன்னும் கூட கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக அங்கே 11 பேர் சேர்ந்த ஒரு அணி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு என்ன பழி கொடுத்த மாதிரி வந்து 11 உயிர்களை வந்துட்டு பரிதாபமாக நம்ம வந்து இழந்திருக்கிறோம். அந்த உயிர்கள் வந்துட்டு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் கணக்கில் எல்லாருமே மனிதர்கள் தான். ஏன்னா ஆக அந்த டீம் வந்து அவ்வளோ சுத்தபத்தமான டீம் கிடையாது. நீங்கள் கர்நாடகாவோட டீம் அப்படின்னு நீங்கள் வந்து அதை போர்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் அவங்க அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. துட்டு தான் காரணம் எல்லாமே. ஏன்னா ஐபிஎல் விளையாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பெரும் செல்வந்தர்கள். அவங்க நினச்சாங்கன்னா எதுவும் பண்ண முடியும். அவங்க நினச்சாங்கன்னா எதுவும் பண்ண முடியும்னா என்ன எதுக்காக சொல்கிறேன்ட்டா, ஐபிஎல்லில் வந்துட்டு 10,000 கோடி 20,000 கோடி இப்படிலாம் வந்து வருமானங்கள் வருது. ஆனால் அந்த வருமானத்துலேருந்து ஒத்த பைசா கூட ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதில்லை அவங்க வந்துட்டு. இப்போ எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்களேன். ஜிஎஸ்டி போட்டால் கவர்மெண்ட்டுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி வருமானம் வந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய லாபி நடந்திருக்குது. மத்திய நிதியமைச்சர் வந்துட்டு நம்ம ஒரு ஏடிஎம்மில் போயிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை எடுத்தனால அதிலே துட்டு பிடுங்குறாங்க. நம்ம ஜிபே யூஸ் பண்ணால் அதில் துட்டு பிடுங்குறாங்க. இப்படி நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டியிருப்போம். அந்த கட்டின தொகைக்கு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்க இவ்வளோ 1000 கோடி வருமானம் வர்ற ஐபிஎல்லில் வந்துட்டு நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ அந்த கார்ப்பரேட்டுகளோட லாபி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அந்த லாபி தான் வந்துட்டு இந்த உயிரிழப்புகளுக்காக பதில் சொல்லியாகணும். கர்நாடக அரசு பதில் சொல்லியாகணும். உயிர் இழந்ததுக்கப்புறம் வந்துட்டு 10 லட்சம் தரோம் அப்படின்ட்டு அந்த அணி நிர்வாகம் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. அவங்களோட உயிரிழப்பு அவ்வளோ சாதாரணமான விஷயமா? எல்லாருமே வந்து ஐடி துறை இந்த மாதிரிலாம் பெரிய அளவில் வேலை பார்க்குறவங்க. இந்த இடத்துல நம்ம வந்து மக்களுக்கு ஒன்று சொல்லியே ஆகணும். மக்களே நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு கூட்டம் கும்பல் இந்த மாதிரி இதில் வந்துட்டு போய் சிக்காதீங்க. ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வந்து உடனே மொதுன்னு போய் விழாதீங்க. இப்போ வந்துட்டு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நமக்கு வந்துருச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம வீட்டிலேருந்து பார்க்கலாம், உடனே பார்க்கலாம். அல்லது வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அதாவது ஓடிடியில் பார்க்கலாம். இல்லை நம்ம இது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இந்த விமான சாகச நிகழ்ச்சி நடக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வீட்டில் இந்த டிவிலே பார்க்கலாம். லைவில் பார்க்குறக்கான நிறையா விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கி நிகழ்ச்சியை கூட நீங்கள் வந்து லைவில் பார்த்துக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிட்டு ஏதோ ஒரு ரசிக மனப்பான்மையில் போயிட்டு ஆட்டு மந்தை மனப்பான்மையில் போயிட்டு எல்லாம் குவிஞ்சு எவ்வளோ உயிர்ப்பலி, எவ்வளோ சோகமான விஷயம் இல்லையா? மக்களை நீங்களும் கொஞ்சம் சிந்திங்க.
இந்த மாதிரியான இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து அப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்குள்ளே வந்து அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க, வாங்க, வாங்கங்கிற மாரி. அதனால் நீங்கள் போய் அப்படி விழுந்துறாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்மளோட உயிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த மாரி கூட்டம் கும்பல்ல வந்துட்டு நம்ம போறப்ப ஒரு தடவைக்கு 10 தடவ யோசிங்க. நம்மளோட உயிர் நமக்கு முக்கியம். நம் குடும்பத்துக்கு முக்கியம். நம் எதிர்காலத்துக்கு முக்கியம். அதை மனசுல வச்சுக்கோங்க. வணக்கம்.